இந்த காவிகள் ஒருபோதும் தேர்தலை நேர்மையாக சந்திப்பது இல்லை. வெறும் 9 சீட்டை ஜெயிச்ச பாஜக இன்னைக்கு 133 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா எப்படி? பதிவான வாக்குகளை விட கூடுதல் வாக்கு எண்ணிருக்கானுங்க. ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே உரிமை ஓட்டுரிமை. வெறும் மெஷினை மாத்தினா மாற்றலாம் வராது. வணக்கம் தோழர்கள். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்ல வாக்குகள் எண்ணிக்கையில குளறுபடி நடந்திருக்கு. அதிகமான வாக்குகள் சேர்க்கப்பட்டு எண்ணப்பட்டு இருக்கிறது. பதிவான வாக்கை விட கூடுதலான வாக்கை எண்ணி இருக்கிறானுங்க. அது எப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் நாக்பூர், RSS தலைமையிடமான நாக்பூர்ல இந்த இவிஎம் மெஷின் பெட்டியோடு தேர்தல் அதிகாரி பிடிபட்டிருக்காரு மக்கள் கிட்ட. என்ன அயோக்கியத்தனம் பாருங்களே. இந்த காவிகள் ஒருபோதும் தேர்தலை நேர்மையாக சந்திப்பது இல்லை. ஒண்ணு, பணத்தை கொடுப்பாங்க, மக்களை மிரட்டுவாங்க. ரெண்டாவது, இவிஎம் மெஷின்ல உள்ளடி வேலை பார்ப்பாங்க. அதை ஹேக் பண்ணுவாங்க, ஓட்டை மாத்துவாங்க, பெட்டியை மாத்தி வைப்பாங்க, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க. மூணாவதா, இதெல்லாம் பண்ண எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எம்எல்ஏக்களே பிடிச்சி வாங்கிடுவோம் அப்படின்னு எம்எல்ஏக்களை வாங்கி தங்களுடைய அதிகாரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. இதுதான் அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம், அரசியல் புரிதல், அரசியல் ஜனநாயகம். இதுதான் அவங்க கையில வச்சிருக்கிறது. நமக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருந்தது இந்த வெற்றிக்கு பின்னாடி. நாம டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல படுதோல்வி. வெறும் 19 சீட்டு ஜெயிச்சாங்க. வெறும் 9 சீட்டு பாஜக ஜெயிச்சது. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, வெறும் 9 சீட்டை ஜெயிச்ச பாஜக இன்னைக்கு 133 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா எப்படி? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம கேட்டோம். அதுக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு. 5 மாதத்துல ஒட்டுமொத்த மக்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அது என்ன விந்தை? எப்படி ஓட்டு போட முடியும்? அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்னு அடிப்படையில நமக்கு கேள்வி இருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி இந்த தேர்தல் வாக்குகளை வைத்து ஆய்வு செய்யும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு இல்ல, 2 நாள் கழிச்சு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. 66.05% வாக்கு பதிவாகுது. இது தேர்தல் ஆணையம் சொன்ன வாக்கு. 66.5 வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் வாக்கு பதிவாகி இருக்கிறதா 2 நாள் கழிச்சு தேர்தல் ஆணையம் ஏத்தி இருக்கு. ஆனா 3ஆவது நாள் ஆய்வு செய்யும் போது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆய்வு செய்யும் போது 2% வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. நீங்க 2% சாதாரணமா நினைக்க கூடாதுங்க. ஒரு பெரிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்கு பர்சன்டேஜ் 2% வாக்கு. போன தேர்தல் 2016 தேர்தல்ல 1.5% வாக்குல தான் திமுக ஆட்சியை இழந்தாங்க, கைப்பற்ற முடியாம போச்சு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப 2% வாக்குகள் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இந்த 2% வாக்குகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேர்தல் ஆணையம் உள்ளடி வேலை செஞ்சிருக்கு. தேர்தல் ஆணையம் உள்ளடி வேலையை வேடிக்கை பார்த்திருக்கு. இவிஎம் மெஷின்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதுலயும் பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? 288 தொகுதி அங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள். அதுல 280 தொகுதிகள்ல வாக்குகளை கூட எண்ணி இருக்கிறாங்க. பதிவானது 100 வாக்குன்னு வைங்களே, 130 வாக்கு எண்ணிட்டு போறது. புரியுதுங்களா? இது என்ன அயோக்கியத்தனங்க? பதிவான வாக்குகளை விட கூடுதல் வாக்கு எண்ணிருக்கானுங்க. இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது? இதை எப்படி நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குது? நீதிமன்றம் ஒரு வழக்குல கேட்கிறாங்க, இவிஎம் மெஷின் தொடர்பான ஒரு வழக்குல, நீங்க வென்றா மட்டும் இவிஎம் மெஷினை விட்டுருவீங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா இவிஎம் மெஷினை குற்றம் சாட்டுவீங்களான்னு கேக்குது நீதிமன்றம். இதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுது? நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகுதுங்க? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடந்து, ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே உரிமை ஓட்டுரிமை. அது மிகப்பெரிய உரிமை வேற. அந்த உரிமையை காலாவதியாக்கி காணாம செஞ்சு நீர்த்து போக வைக்கிறாங்கன்னா, இந்திய ஜனநாயக கட்டமைப்பை உடைச்சு காலி பண்றாங்கன்னா எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இது என்ன நியாயம்? 288 தொகுதியில 280 தொகுதியில கூட எண்ணிருக்கிறாங்க. அப்ப போற போக்குல எல்லாரும் ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதுல இன்னொன்னு ஞாபகம் வைங்க, 85% கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 85% வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்காங்க. எப்படிங்க அது சாத்தியம்? 288 தொகுதியில 280 தொகுதியில நீ கூட வாக்கு எண்ணி இருக்க. அந்த 8 தொகுதிகள்ல குறைச்சு எண்ணி இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 8 தொகுதியிலையும் சும்மா பரவாயில்ல ஜெயிச்சுட்டு போகலாம் விடல, அங்க பதிவான வாக்குகளை விட வாக்குகளை குறைவா எண்ணி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய மோசடி. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வாயை திறக்கலங்க. இது வெளிவந்து 2 நாளா பயங்கரமா சுத்திட்டு இருக்கு இந்த செய்தி. ஆனா தேர்தல் ஆணையம் வாய் திறக்கல. இது எப்படி? அப்ப 288 தொகுதியிலேயே உள்ளடி வேலை நடந்திருக்கு. அதை தாண்டி தான் போனா போயிட்டு போது காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு செஞ்சு
அதன் மூலமா தங்களை யோகியராக காட்டியிருக்கிறாங்க. மத்தபடி 288 தொகுதிகளிலும் உள்ளடி வேலை நடந்திருக்கிறது. நெருக்கி இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா 5,04,000 ஓட்டுகள் அதிகமா இருக்கு. நானு வெறும் 4,000 ஓட்டுல ஜெயிச்சவங்க உண்டு. இதே சட்டமன்ற எலெக்ஷன்ல 208 ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. 208 ஓட்டு. அப்ப இது மாதிரி ஒரு 30 தொகுதியில 208, 30, 38, 48 ஜெயிச்சானா போதுமே. அந்த அந்த தோத்து போறதுக்கான ரேஷியோ லேசா ஆட் பண்ணி விட்டா போதுமே. அதான இங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் பதிவான வாக்குகள் 6,40,88,192 வாக்குகள். ஆனா இவங்க கூட சேர்க்கும் போது எண்ணும் போது வந்த வாக்கு 6,45,92,508 வாக்குகள். என்ன அயோக்கித்தனம்! இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இது என்ன ஜனநாயக படுகொலை? நான் கேட்கிறேன். பெரிய தொழில் நகரங்களை கொண்ட மாநிலம், ஒரு நாட்டினுடைய மையமாக இருக்கிற மாநிலம், முக்கியமான ஒரு மாநிலம், அங்கேயே ஜனநாயக படுகொலை நடந்துருச்சுன்னா இனி சாதாரண மாநிலங்கள் அடிச்சு துவச்சிட்டு போயிருப்பானுங்களே. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாக்பூர்ல RSS தலைமை இடத்துல ஓட்டு போட்ட அன்னைக்கு நைட்டு ஒரு வண்டி வருது, ஒரு கார் வருது. மக்கள் அந்த காரை பார்த்தா அந்த கார்ல ஓட்டிங் மெஷின் இருக்கு. நாக்பூர் RSS காரனுடைய சொந்த ஊரு, நாக்பூர் RSS கோட்டை, நாக்பூர் RSS தலைமையகம் இருக்கிற இடம். அங்க கார்கள்ல இது மாதிரி ஓட்டிங் மெஷினை, EVM மெஷினை தூக்கிட்டு வந்தா மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா? ஏற்கனவே பிரியங்கா காந்தி அவர்களுடைய ரோட் ஷோல இதே இடத்துல கதற விட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம பேசணும். லட்சக்கணக்கான பேர் நாக்பூர்ல திரண்டு காவிகளை கதற விட்டாங்க. ஆனா காவிகள் இப்படியான ஒரு உள்ளடி வேலை இருக்கனாலதான் அசால்ட்டா அதை கடந்து போயிருந்திருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள் கையும் களவுமா பிடிச்சு வண்டியை உடைச்சு கல்லால் அடிச்சு பயங்கர கலவரமாயி போச்சு அந்த ஏரியால. இப்ப என்ன நடக்குதுன்னா, போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அந்த ஊர்லன்னா, பாவம் அவர் ஒரு மண்டல அதிகாரி, தேர்தல் மண்டல அதிகாரி. அவர் ஏதோ அவசர வேலையா வெளியே வரும்போது கார்ல இருந்த ஸ்பேர் EVM மெஷினை பார்க்காம விட்டாரு. என்னவா, EVM மெஷினா கார்ல யாரு வைக்க சொன்னது? அதுக்குன்னு வண்டி வச்சு அங்க கொண்டு போவாங்கல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் அப்படித்தானே நடக்குது. கார்ல யாருக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போக சொன்னது? அதுவும் மறந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அப்படி எப்படி நீங்க மறப்பீங்க? உங்க வேலையே அங்க தேர்தலை கண்காணிப்பது, ஓட்டிங் மெஷினை கண்காணிப்பது, இது எல்லாம் எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பது. அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வேலைக்காக வெளியே வரும்போது, உங்க சொந்த வேலைக்காக வெளியே வரும்போது ஓட்டிங் மெஷினோட வந்தீங்கன்னா அதை மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்ப காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, எதாவது ஏவல் துறை, அதான் காவித்துறையாச்சு, அங்க இருக்கிற இதை பிடித்து கொடுத்த இந்த காரை உடைச்ச மக்கள் மீது வழக்கு போட்டுருக்கு. இந்த தேர்தல் அதிகாரி மீத வழக்கு கிடையாது. இது என்னங்க நாடு? இது என்னங்க நாடு? இது என்னங்க சட்டம்? என்ன நடந்துட்டு இருக்குங்க? இந்த சூழ்நிலையில தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் பேராசிரியர் பரகல பிரபாகரன் இவரு ஒரு ஒரு செய்தியை போட்டு புளிச்சல் காரி துப்பிருக்காருங்க. அசிங்கப்படுத்திட்டாரு. என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? மகாராஷ்டிராவில் 76 லட்சம் ஓட்டு 5 மணிக்கு மேல பதிவாயிருக்கு. புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா மகாராஷ்டிராவில் தேர்தல்ல 5 மணிக்கு மேல 76 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, 5 மணிக்கு மேல 76 லட்சம் பேர் கியூல நின்றுட்டு இருந்தாங்களான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி இல்லைங்க. என்ன அயோக்கியத்தனா? 6 மணிக்கு தேர்தல் முடிஞ்சிடும், ஆனா 5 மணிக்கு மேல இந்த 1 மணி நேரத்துல 76 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க காட்டினா இது எவ்வளவு கேடுகட்டத்தனம். இதையும் உடனடியா அப்டேட் பண்ணல. மெஷின் தானங்க, டப்பு 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 டப்புன்னு வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் தொடர்பு பண்ண அங்க தேர்தல் அதிகாரி இருப்பாங்கல்ல, பட்டு பட்டு பட்டுன்னு எண்ணிக்கை வாங்கி ஒரு நாள் ராத்திரியில வெளியிட்டு இருக்கலாமே. 2 நாள் கழிச்சு ஏன் வெளியிட்டீங்க? அப்பதான் எங்கெங்க ஏத்தணும் இறக்கணும் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மெஷின்களை மாத்தி வச்சு அதுக்கேற்ற மாதிரி உள்ளடி வேலைகளை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வெற்றிய வாய்ப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுது தேர்தல் ஆணையம். தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், EVM மெஷின் தேவையில்லை, பழைய முறையே சீட்டு முறை வரலாம் அப்படின்னு. எந்த முறை வந்தாலும் இந்த கும்பல் ஆடத்தான் செய்யும். எந்த முறையிலையும் ஆடும். EVM மெஷின் முறையிலே ஆடும், ஓட்டிங் பேலட் பேப்பரை வச்சு ஓட்டு போறதுலயே ஆடும். இப்ப இவங்க கிட்ட நேர்மை இல்லை. அப்ப நேர்மையற்ற இந்த காவிகளை வாக்கு மெஷினாலையும், அதாவது ஓட்டிங் மெஷினாலையும் வாக்கு சீட்டுகளாலையும் தோற்கடிக்க முடியாது. இவர்களை மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் வியூகத்தை வகுத்து களத்துல நின்னு அடிச்சு ஓட விட்ட அனாதைகளா
அரசியல் அட்ரஸ் இல்லாதவர்களா மாற்றாம இங்க எந்த மாற்றமும் வராது. வெறும் மெஷினை மாத்தினா மாற்றம்லாம் வராது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு முறைய மெத்தடை தேர்ந்தெடுப்பான். அதுல உள்ளடி வேலை செய்யறதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பான். அத்தனை நிறுவனங்களையும் தங்களுடைய கண்ட்ரோல்ல வைப்பாங்க. அப்ப அத்தனை நிறுவனங்களும் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மாற்றத்துல இந்த மாற்றங்களை விட அரசியல் மாற்றம், வெகுமக்களினுடைய எழுச்சி தான் இந்த அரசியல்ல ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும்.